என்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்டது அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டது எதிர்விதமாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த தீபாவளி எங்களுக்கெல்லாம் ஒரு நரகாசுரனை சிவன் அழித்தொழித்து என்ற கதையில் உண்மையில் எங்களுக்கு உணர்த்துவதெல்லாம் எமது வாழ்க்கையிலே அல்லது மனிதனின் மனத்திலே இருக்கின்ற கருப்புகளை அதர்மங்களை இல்லாதொழித்து எந்த ஒரு மனிதனும் சிறந்தவனாக தர்மம் நிறைந்தவனாக தனது வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று தான் சிறப்பாக வாழ்வதற்கு தனக்கு ஒத்துழைத்த தனது சமூகத்தை உயர்த்திவிட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் என்ற தீபாவளியை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தீபாவளி எல்லோர் மனதிலும் எல்லோர் குடும்பத்திலும் எங்களது ஊரிலும் சமூகத்திலும் சிறப்பான விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் சாதிக்கப்பட்டுக் கொண்டு வருவது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வறுமையை காரணம் காட்டி மத மாற்றமும் நடந்து கொண்டு வருவதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பாடசாலை மூலமாக அதை நாங்கள் இளம் சமுதாயத்தினருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று இனியம் வாத்திய கருவிகளை வாங்கி கொடுப்பதற்காக நான் பணம் ஒதுக்கியிருந்தேன். மிகவும் கவலையான விடயம், அவர்களுக்கு அந்த பணம் கடிதம் சென்றதும் அவர்கள் என்னிடம் திரும்ப வருகின்றார்கள். தங்களுக்கு இனியம் வாத்திய கருவிகள் வேண்டாம், போட்டோகாபி மிஷின் அதுபோல் பேண்ட் வாத்திய கருவியும் வாங்கி தருமாறு. மிகவும் கவலையான விடயம். ஆனால் அந்த கவலைக்கு ஒரு ஈடாக இன்று சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்வு, சிவகலை வித்தியாலய அதிபர் அவர்கள் இந்த இடத்தில் வைத்து என்னிடம் கடிதம் தருகின்றார். தங்களது பாடசாலைக்கு இனியம் வாத்திய கருவிகள் வாங்கி தருமாறு. மனதுக்கு உண்மையிலே விநாயகர் ஆலயத்தில் வைத்திருப்ப பிள்ளையார் பக்தன், அதுக்காக மற்ற கடவுள்களை வெறுப்பவன் இல்லை. எது நடக்க போகும்போதும் என்னென்றாலும் பிள்ளையாரே என்று மனதிற்குள் முதல் நினைப்பவர் என்ற ரீதியிலே பிள்ளையார் கோயிலுக்குள் வைத்து சொல்லுகின்றேன். இன்று உண்மையிலே எனக்கு நான் கடந்த ஒரு 2-3 வாரங்களாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்த விடயம் இன்று இந்த ஆலயத்திற்குள்ளே என்னை சந்தோஷப்பட வைத்திருக்கின்றது. நிச்சயமான சிவகலை வித்தியாலயத்திற்கு அடுத்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு இனியம் வாத்திய கருவிகள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விடாமல் நமது சமுதாயத்தில் கூட இன்றைய நாளை அசுரனை அழித்த நாளை விளக்கேற்றி நாங்கள் கொண்டாடுவதாக கூறினார்கள். உண்மைதான். கடந்த காலங்களிலே எமது பிரதேசங்களிலே நடந்த அசுரத்தனமான ஆட்சி மாறி இன்று ஒரு புதிய நல்லாட்சி என்று நாங்கள் எல்லாம் கூறக்கூடிய ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியிலே எமது புதியோடி போயுள்ள இந்த இன பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைத்து நாங்கள் தற்போது ஒரு பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை நிரந்தரமாக சந்தோஷம்